Taste the Daily. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. கடலூரில் நேற்றிரவு பெய்த மழையால் பல்வேறு சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழைநீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவுவதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். ஸ்டாலின் அரசு நிர்வாக தோல்வியால் மக்கள் படும் இன்னல்கள் குறித்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமரை கண்ணன். வணக்கம் தாமரை கண்ணன், கூடுதல் தகவல்கள். நிச்சயமாக அருண், கடலூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவிலிருந்து காலை வரை மழை பெய்துள்ளது. கடலூர், நெல்லிக்குப்பம், ரெட்டிச்சாவடி துறைமுகம், பண்ருட்டி, பாலூர், திருவந்திபுரம் பகுதியில் அதிக கனமழையும் பெய்தது. நள்ளிரவிலிருந்து காலை வரை விடிய விடிய பெய்த கனமழையால் பல்வேறு சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்து தேங்கி உள்ளது. வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் இதனால் கடும் அவதி அடைந்துள்ளனர். கடலூரில் இருந்து திருவந்திபுரம் செல்லும் சாலையில் கேஎன்பேட்டை பகுதியில் மழைநீர் சூழ்ந்து கொண்டதால் வாகன ஓட்டிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர், திருப்பாப்புலியூர் பகுதியிலும் தையல்நாயகி நகர், பாதிரிக்குப்பம், அழகர்செட்டி நகர், நாகாமல் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளது. திருவந்திபுரத்திலிருந்து தேங்கக்கூடிய மழைநீர் தண்ணீர் முழுவதுமாக வடிகால் வாய்க்கால் மூலமாக சென்று வந்த நிலையில் வாய்க்கால்களை தூர்வாராத காரணத்தினால் முறையாக வடிகால் வசதி இல்லாத காரணத்தினாலும் இப்பகுதியில் மழைநீர் சூழ்ந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். தேங்கிய மழைநீருடன் கால்வாய் கழிவுநீர்களும் தேங்கியிருப்பதால் துர்நாற்றம் வீசி வரும் தொற்று நோய் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நம்ம பகுதி மக்கள் கடுமையாக அவதி அடைந்துள்ளனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து மழைநீர் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அருண், தகவலுக்கு நன்றி தாமரை கண்ணன்.